ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்கே அகாடமி. ஆரி ஒர்க்கில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு வரோம். மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படி, அதுக்கு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆரி ஒர்க்கை பர்ஃபெக்டாக போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம ஜமிக்கி யூஸ் பண்ணி 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஜமிக்கி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே அடுத்தடுத்து நம்ம நெருக்கமாக ஒவ்வொரு செயினாக வந்து நம்ம போட்டுகிட்டே வர்றது வந்து நெருக்கமான சீக்வன்ஸ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமே குட்டி லாக் போடாமல் நம்ம நெருக்கமாக ஒவ்வொரு ஜமிக்கையை எடுத்து ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வர்றது தாங்க இந்த சீக்வன்ஸ் ஸ்டிச்சு. நம்ம பிகினருக்காக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே நம்ம போட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ளாஸில் யூஸ் பண்ணியும் போடலாம். வேறு எந்த ஒரு பார்டர் லைனுக்காக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஸ்டிச்சஸ்க்குமே வந்து நம்ம ஜமிக்கி யூஸ் பண்ணி போடலாம். ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது. அதே போல் அடுத்து நம்ம ஜமிக்கி வந்து கொஞ்சம் தூரமாக எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது ஃபில் பண்ணுறோம், ஒரு பிக்சர் வந்து ஃபில் பண்ணணும், ஈவனாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கலரான ஜமிக்கிஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒவ்வொரு ஜமிக்கிக்கு நடுவுலையும் நம்ம கொஞ்சம் இடம் விட்டு போடுறது ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட முடியும். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இல்லைன்னா ஃப்ளார்க்கு, நம்ம மயிலுக்கு மேலே தொகைக்கு கீழே நம்ம போடுறதுக்கு, இந்த மாதிரி டைப்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன்ஸும் ஜமிக்கி யூஸ் பண்ணி. இல்லை அப்படின்னா நம்ம சின்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கர்த்தானாவாக இருக்கட்டும் இல்லைனா கோல்டன் பீட்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம ஜமிக்கிக்கு மேலே யூஸ் பண்ணி போட முடியும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லைனாக நம்ம ஜமிக்கி வந்து ஃப்ளாட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம என்ன மெட்டீரியல்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கர்த்தானா பீடாக இருக்கட்டும் இல்லைனா கோல்டன் பீடாக இருக்கட்டும், எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஜமிக்கியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு கோல்டன் பீட் யூஸ் பண்ணிக்கிறோம். அது ஜமிக்கி போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் பீடு போட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜமிக்கி கொண்டு வராங்க. இந்த மாதிரி லைன் பை லைன் ஒரு சீக்வன்ஸாக கொண்டு வரது தாங்க சீக்வன்ஸ் ஸ்டிச்சஸ். இதில் நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதே போல் ஜமிக்கிக்கு மேலேயும் நம்ம அந்த மெட்டீரியல்ஸை கொண்டு வர முடியும். கலர் பீட்ஸாக இருக்கட்டும், கர்த்தானா பீட், இல்லை அப்படின்னா நம்ம ஜமிக்கி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே கம் போட்டுட்டு அந்த சென்டர் பிளேஸில் ஹோல் இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டோன்ஸும் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். இது மாதிரி லைன் போட்டு ஃபஸ்ட்டு பிகினர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளோட நீடில்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைன் பை லைன் நம்ம விரல் யூஸ் பண்ணி, இந்த மோதிர விரல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலை கீழே தள்ளிட்டு இது மாதிரியான சீக்வன்ஸை ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் போட முடியும். பட் ஆனால் பிகினராக இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் மெதுவாக போட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டோன் இல்லை அப்படின்னா நம்ம பீட் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மெதுவாக போட்டால் தான் நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாகவும் நம்ம போட்டுக்க முடியும். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து லாங் லைன் அந்த மாதிரி போடுறோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கோல்டன் பீடுக்கு பதிலாக வந்து நம்ம கலர் பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், கர்த்தானா பீடு யூஸ் பண்ணிக்கலாம். ஜமிக்கி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில், அதுக்கு மேலே ஸ்டோன் வந்து ப்ளவுஸ் கலர்லேயும் நம்ம யூஸ் பண்ணியும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணுறப்போ ரொம்பவே அட்வான்ஸ் லெவலாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபர்தர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஆரி அட்வான்ஸ் ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.